ஆரோக்கியமாக வாழ ஒரு சின்ன முயற்சி தாங்க. என்னதான் சமையலில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸை போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நிறைய குழந்தைங்கள் அந்த காயை ஒதுக்கி வச்சுட்டு வெறும் சாப்பாட்டை மட்டும் தான் சாப்பிட்றது உண்டு. இப்படி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி கொடுத்தா அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்பவே முக்கியம். இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் ஒரு ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளார் மாதிரி ஸ்டார்ச் மாதிரி அந்த குழந்தைங்க பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும்போது அதை விரும்பி நல்லாவே சாப்பிட்றாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் அப்படி தான் கிடைச்சிட்ருக்கு. அதை தான் விரும்பியும் சாப்பிட்றாங்க. அதனால் நம்ம வீட்டில் சமைக்கிற ஒவ்வொரு சமையல்லையும் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் சூப்பராக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க எல்லா வெஜிடபிள்ஸுமே எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க ரொம்பவே சின்ன பிள்ளைங்களாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ கொடுக்கும்போது ஒரு ப்ரெசன்டேஷனோட கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக இது சூப்பராக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாகவே சாப்பிட்ருவாங்க. பிரியாணின்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய குழந்தைங்க இந்த கலர்ஃபுல்லாக தான் கேட்குறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அதை நான் அப்படியே மாற்றிட்டேன். எப்படி மாற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் போடுற ஃபுட்டு எல்லாமே தவிர்த்துடணும். இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்கிறது தான் நம்ம சாப்பிடணும். கலர் போடுறது எல்லாமே கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால என் பொண்ணு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பாப்பாவுக்கு லுக்காக இருக்கணும், ஆனால் சூப்பராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செய்வாங்க. நான் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மட்டும் இல்லைங்க, வெஜிடபிள் பிரியாணி, காளான் பிரியாணியில் கூட ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் அதிகமாக சேர்த்துவேன். பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்குவேன். நான் லாஸ்ட்டாக ஒரு பவுல்லேருந்து எடுத்து கொட்டியிருப்பேன். இவ்வளோ தான் நான் போடுறதே. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாய் வீட்டு கடையில் எப்படி பிரியாணியோட கலர் இருக்குமோ அதே போலவே இருக்கும். டேஸ்ட்டும் அதே போலவே இருக்கும். நீங்களும் சமைச்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.